அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உன் கண்ணீரை கண்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விண்ணப்பம் தேவனிடத்தில் வைத்திருப்போம். அந்த விண்ணப்பம் நிறைவேறுவதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சபையிலேருந்து வர வைத்து வீட்டை ஜெபம் பண்ணுவோம். சகோதரிகள் கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அநேக நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம விண்ணப்பம் கேட்கப்படாமே இருக்கும். இதில் நம்ம சோர்ந்துருவோம். இதுக்காக நம்ம உபவாசம் இல்லாமல் இருந்திருப்போம். ஆனாலும் நம் விண்ணப்பித்த காரியம் நிறைவேறாமலே இருக்கும். அது எண்ணும்போது நமக்கு ஒரு சோர்வு வரும். இது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம ஜெபம் பண்ணி முடித்த உடனே நம்ம ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அந்த விண்ணப்பத்தை வைத்து நம் ஜெபம் கேட்கப்பட்டோன்னா, அந்த ஜெபம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரு சந்தோஷம் இருக்கும். எதையும் ஒரு பாரமாக இருந்த காரியத்தை நம்மளை விட்டு போனோன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா நாம் கேட்டது பரலோகத்தினுடைய நீதியின்படி அது கொடுக்கப்பட்டதாக நம்ம விசுவாசிக்கணும். அதுதான். இன்னும் ஒன்று, ஜெபம் செய்த பின்னாடியும் சரி, நம்ம விண்ணப்பித்த பின்னாடியும் நமக்கு எப்பவும் போலவே இருக்குது. நமக்கு ஒரு சந்தோஷம்லாம் ஒரு என்னமோ ஜெபம் பண்ணோன்னு பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு மனசுக்குள்ளே அந்த வருத்தம், தேவனிடத்துல கேட்குறோம், அதுக்கான பதில் எதுவுமே இருக்காது. என்ன காரணம்னா, இங்கே ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை. நாம் ஜெபம் பண்ணும்போது வார்த்தை, நம்மோட தேவன் பேசுகிற காரியம் உண்டாகி, அது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளாக நம்ம ஜெபம் பண்ணும்போதும் அந்த வார்த்தையான கிறிஸ்து நமக்கு உள்ளாக நம்முடைய விண்ணப்பித்த காரியத்தை நம் இருதயத்தில் உண்டாக்குவார். நம்ம என்ன காரியமாக விண்ணப்பித்தோமோ சில காலங்கள் ஆகும்னு சொல்லுவார். குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்காக காத்திருக்க சொல்லுவார். இது எல்லாமே உண்டாகி, யாரிடத்தில் உண்டாகி? நம்மிடத்தில் தான். ஆகாய் தீர்க்கதரிசி மனசுல அவரிடத்துல தான் உண்டாச்சு கர்த்தரோட வார்த்தை, அவரு பேசுற காரியம். அதே போல நமக்கும் இந்த ஜெபம் பண்ணிட்ட பின்னாடி நமக்காக மனசுல உண்டாக்குவாரு, நம்மளோடு அவர் இடைப்படுவார். நாம் இதை உணராத வரைக்கும் அநேக நாட்கள் நீங்கள் என்னைக்கு விண்ணப்பித்தீங்களோ அன்னைக்கே அது கூட பதிலை கொடுத்துட்டார் தேவன். ஆனால் நாம் இதை உணராமல் இருக்கும்போது தான் இந்த நாட்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி நம்ம எடுத்து இந்த பதில் வராது. என்னன்னா, அந்த காலங்களை வைத்ததும் தேவன் நம்மோட மனசில் அவர் இடைப்பட்டதும் நாம் உணராத இருக்கும்போது தான். அதனால் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அதே ராஜாக்கள், இங்கே 2 ராஜாக்கள்ல பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். இங்கே எசேக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வியாதிப்பட்டு கிடந்தாரு. ரொம்ப வியாதிப்பட்டு அவருக்காக நாட்களும் கொடுத்துட்டாரு.
மரணத்துடைய நாட்கள். ஏசையா அதுக்கு அதை வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ரொம்ப வருத்தப்பட்டு தான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி இங்கே சுவர் புறமாக எவ்வளவு பெரிய எசேக்கியா, ஆனால் அவர் கண்ணீர் வடிப்பதை ஒருவனும் காணக்கூடாது. அவர் செவுறு ஓரமாக இருந்துதான் அந்த முகத்தை செவுத்து பக்கமாக படுத்துக்கிட்டு அவர் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை மனுஷன் ஒருவரும் காணலை. எசேக்கியாவும் இது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவருடைய கண்ணீரை, அதுதான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். இப்போ ஏசையாட்டா சொல்றாரு, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நாட்களை கொடுத்தவர் தேவன்தான். அவன் மரணமடைய போறான் என்று ஏசையா மூலமா அறிவித்ததும் தேவன்தான். ஆனாலும் அவர் கண்ணீரை கண்டார். எண்ணி பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய காரியத்தை அநேகரிடத்தில் சொல்ல நமக்கு விடுதலை இல்லை. ஆனால் எசேக்கியா பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவற்று பக்கமாக படுத்து அவன் கண்ணீர் சிந்தினதை, அவன் கண்ணீரை தேவன் கண்டார். நம்மளுடைய காரியத்திலும் சரி, நம்ம என்ன விண்ணப்பித்தாலும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஒரு நாளாக கூட சரி அவர் தாமதப்படுத்துகிறார் என்றால் தேவன் ஒரு சித்தத்தை கொண்டுதான் அந்த காரியத்திற்காக தேவன் தாமதப்படுத்துவாரே தவிர ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்திற்கு நம்முடைய வேண்டுதலுக்கும் செவிசாய்க்கிற தேவன் தான். அதனால் நம்ம ஒரே காரியமாக அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும்போது அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான், அதை உணரும்போது தான் நம்ம ஜெபம் பண்ணும்போதே சரி நம்ம உள்ளத்துக்குள்ளே உணர்வோம். அந்த உணர்த்தல் வரணும். அதே போல் ஜெபம் பண்ணும்போது சரி நமக்கு தோணும். நம்ம ஜெபத்தில் உட்காரும்போது நமக்கு எண்ணாத காரியங்கள், அநேகர் உடைய காரியத்தை நம்மளை முன்னே கொண்டு வருவார். அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு பண்ண பின்னாடி நமக்கு தெரிந்தவங்களுக்காக அல்ல, தேவன் உணர்த்தியவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தான் அந்த வேளையிலும் சரி அது அவர்கள் உம்முடைய ஜெபத்தின் மூலமாக உங்களால் தான் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருப்பார். அதனால் வருத்தப்படாதீங்க. இந்த நாளிலும் சரி ஜெபம் பண்ணும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ளே உணர்ந்து கொள்ளுங்க. அதுதான் வார்த்தையான கிறிஸ்து நம்மளோட இடைப்படுவதை. சரி, இந்த நாளும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்க மையம் உண்டாதாக. ஆமென்.